ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை. அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக. பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரவி பெர்னாட் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக அதிமுகவால் அனுப்பி வைக்கப்பட்டவர். முன்னாள் ஜெயா டிவியினுடைய சிஇஓ. பத்திரிகை துறையினவர் இல்லை, அவர் சில டிவி நிகழ்ச்சிகளை நடத்த வந்தார். அவ்வளவுதான் அவருடைய அனுபவம். பிலிப்பைன்ஸில் இருந்தார். மற்றபடி எந்த பிரிண்ட் மீடியாவிலையும் அவர் இருந்து அனுபவம் பெற்று வரவில்லை. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விகடன் டிவிக்கு அளித்த பேட்டியில், விகடன் யூடியூப்புக்கு அளித்த பேட்டியில், மோடியால் தான் இந்தியா புனிதமடைந்தது, மோடி இல்லைன்னா இந்தியாவே வெளியுலகத்துக்கு தெரியாதுங்கிற ரேஞ்சுக்கு பேசியிருக்கார். அதை பற்றி தான் பேச போகிறோம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் எழுதுங்க. அப்போதான் நம்ம வெளியிடுகின்ற காணொளி உங்களை வந்து சேரும். தொடர்ந்து இப்படி வித்தியாசமான நிகழ்ச்சிகளை தருவோம். இப்போ நிகழ்ச்சியை பார்க்கலாம். விகடன் யூடியூப் சேனலில் அவரை பேட்டி காண்கிறாங்க. அவர் இப்போ சொல்கிறார், அதாவது மோடிக்கு பிறகு தாங்க இந்தியாவை பற்றியே வெளியே எல்லாம் தெரிய வருது. மோடி அந்த அளவுக்கு தன்னையும் வளர்த்துருக்காரு, நாட்டையும் வளர்த்து விட்டாரு அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு ஐஸை தூக்கி வச்சிருக்காரு. அண்ணன் துண்டு போடுறாருன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாநிலங்களவை உறுப்பினர் பதவி முடிஞ்சவருக்கு அடுத்து துண்டு போடுறாருன்னு நினைக்கிறேன். அதுக்காக அவர் இந்தியாவினுடைய கடந்த கால வரலாறு இதுகளை எல்லாம் மறைக்க பார்த்தால் அதற்கு சில பதில்களை நாம் சொல்லித்தர வேண்டியிருக்கிறது, சொல்லிவிட வேண்டியிருக்கிறது, சொல்லித்தரத்தான் வேண்டியிருக்கிறது. உலக அரங்கில் இந்தியாவிற்கு மிகப்பெரிய பேர் எப்பொழுதெல்லாம் இருந்தது என்பதை கொஞ்சம் நினைவுபடுத்தி பாருங்க. நேரு கட்டமைத்தார் இந்த நாட்டை என்பது வேறு விஷயம். நான் அலையன்ட் மூவ்மெண்ட்டை உருவாக்குனதே, ஆரம்பித்ததே நேரு அவர்கள். நேருவின் விரலை செய்தால் இந்தியா உலகமே கேட்கும் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி இருந்தார் நேரு. சோசியலிச சிற்பி. அமெரிக்க அதிபர் கென்னடியிலிருந்து, ரஷ்ய அதிபர் குரூச்சேவிலிருந்து, அதன் பிறகு எகிப்தினுடைய நாசர், இந்தோனேசியாவுடைய சுகர்த்தோ, இவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் அப்பொழுது உலகத்தை வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆஃப்டர் ஹிட்லருக்கு பிறகு அந்த காலகட்டத்தில் ஸ்டாலின் இருந்து குருஷ்சேவ், அந்த மாதிரியான காலகட்டம். அதன் பிறகு இந்திரா காந்தியினுடைய மிகப்பெரிய நாட்டின் கட்டமைப்பு, 71ஆம் ஆண்டு போர், அணுவெடி சோதனை, இந்தியாவை வல்லரசு என்று காட்டியது இந்திரா காந்தி. அமெரிக்க ஐக்கிய நாடுகளையே, அமெரிக்காவையே எதிர்த்து அமெரிக்காவினுடைய 7வது அணுசக்தி கடற்படை வங்காள விரிகுடாவில் சிட்டகாங்கு பக்கத்தில், பங்களாதேஷுக்கு பக்கத்தில் நின்ற போது அதை எச்சரிக்கும் விதமாக நம்முடைய இராணுவ வல்லமையை காட்டி அந்த 71ஆம் ஆண்டு போரில் பாகிஸ்தானை வென்றது. அமெரிக்காவின் முகத்திலே மிகப்பெரிய கரியை பூசியது. இதையெல்லாம் விட்டுவிட்டார். மோடி என்னத்தை பெருசாக தூக்கி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி தெரியல. மோடி இந்தியாவையும் வளர்த்து விட்டார். அது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்பது அது தவிர்க்க முடியாது, தடுக்க முடியாது. அப்படி வளர்ந்து போகின்ற பொழுது இளைஞர்கள் கம்ப்யூட்டர் துறையில் அந்த மாதிரி போகும்போது மிகப்பெரிய வரவேற்பு அந்தந்த துறையில் கிடைக்கும். அதை வந்து நீங்கள் அது நடக்க வேண்டிய ஒரு நடக்கக்கூடிய கட்டாயம்தான், வரலாற்று கட்டாயம். அதற்கெல்லாம் மோடி தான் காரணம் என்பது போல் அவர் பேசிக்கிட்டு இருக்கார். அதையும் அந்த விகடன் எதையுமே மறுப்பு தெரிவிக்கல. அவர் சொல்கிறதையெல்லாம் ரிசீவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கேட்குறதவர்கிட்ட கேள்வி, மன்மோகன் சிங்கே சொல்லாமல் விட்டுவிட்டாரு. நேருவை லேசா ஊர்கா மாதிரி தொட்டிருக்காரு. அதன் பிறகு இந்திரா காந்தியை தொட்டிருக்கிறார். இந்திரா காந்தி நான் அலையன் மூவ்மெண்ட் இருக்கிறார். நேரு தான் நான் அலையன் மூவ்மெண்ட், இந்திரா காந்தி இல்லை. அதன் பிறகு அதை கண்டினியூ பண்ணாங்க இந்திரா காந்தி. அதை வலுப்படுத்தினால், வலிமைப்படுத்தினார். ஆனால் அதன் பிறகு இன்றைக்கு என்ன நிலை மோடியினுடைய ஆட்சியில்? நான் அலையன் மூவ்மெண்ட் உயிர்ப்போடு இருந்திருந்தால் இன்றைக்கு இந்தியா ஒரு சமாதான தூதுவராக உக்ரைன் ரஷ்யா வாரை நிறுத்தி இருக்க முடியும். அதெல்லாம் விட்டுட்டார். உலக அரங்கில் இந்தியாவிற்கு மிகப்பெரிய பேர் இருக்கிறதாகவும், போலந்தில் கிராக்கோவில் தான் எங்கே பார்த்தாலும் மோடிக்கு போஸ்டர் ஒட்டி இருக்கிறதாக புளிக்கிட்டு இருக்கார். அதன் பிறகு இன்னொரு விஷயம் அவர் சொல்றாரு, உலகில் எங்குமே தலைவர்கள் இல்லாமல் போயிட்டாங்க, எந்த தலைவர்களுமே இல்லை. இளைஞர்கள் எல்லோருமே அந்த ஐடி ஃபீல்டு, அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த மின்னணு, இந்த இணையம், இதெல்லாம் வந்ததுக்கு பிறகு இளைஞர்கள் பணத்தை நோக்கி செல்லுகிறார்கள். இளைஞர்களுடைய பாதை வேறு மாதிரி திரும்பிருச்சு.
அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. நான் அதைத்தான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். முக்கியமாக எகிப்தில் வேல்குனிம்னு ஒரு இளைஞர், அவர் தான் அந்த எகிப்து புரட்சிக்கு 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற எகிப்திய புரட்சிக்கு தூண்டுகோலாக இருந்தவர். அவர் கூகுளுடைய டைரக்டர், மத்திய கிழக்கு டைரக்டர். 20 லட்சம் பேர் தாரிஸ் சதுக்கத்தில் திரண்டு மிகப்பெரிய புரட்சியை நடத்தினார்களே, அந்த புரட்சி உங்களுக்கு மறந்துருச்சா? அதை முன்னின்று நடத்தியது இளைஞரான அந்த வேல்குனிம் தானே. ஏன் இன்றைக்கு நம்முடைய டோர் ஸ்டெப்பில், வீட்டு வாயிலில் நடந்திருக்கிறதே மிகப்பெரிய புரட்சி. அனுரகுமார திசநாயக பேச்சாற்றலால் வந்தவர். பேச்சாற்றலுக்கு இவர் உதாரணம் சொல்றாரு, பெனாசிர் பூட்டோவை சொல்றாரு, சரி ரைட், சந்திரிகா குமாரதுங்கவை சொல்றாரு, மற்றபடி இன்னும் பல தலைவர்களை சொல்றாரு, வரவேற்க வேண்டிய விஷயம். அதே சமயம் சந்திரிகா குமாரதுங்கவை சொல்லிட்டு, அவங்கெல்லாம் பெரிய லண்டன்ல படிச்சவங்க, லண்டன் யூனிவர்சிட்டியில் லண்டனில் அவங்களுக்கெல்லாம் சேர்பர்சன் அவங்கெல்லாம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது மேல் மட்டத்தையே சொல்கிறார் பாருங்க, கீழ்மட்டத்தில் அவர் பார்வை போகலை பாருங்க. அனுரகுமார திசநாயக ஒரு ஏழை குடியானவன் மகன். அவனுக்கு கிடைச்சது கம்யூனிஸ்ட் கட்சி தான். பொது உடைமை கட்சியில் சேர்ந்து இன்றைக்கு 3 மிகப்பெரிய கட்சிகளையும் அடித்து விரட்டிவிட்டு இன்றைக்கு கீழே கிடந்த ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி ஜேவிபி, ஜனதா விமுக்தி பெரமுனாவை கொண்டாந்து மேலே ஆட்சியை பிடித்திருக்கிறார் என்றால் அந்த அனுரகுமார திசநாயக்க அவருடைய பேச்சாற்றல், மக்களோடு அவர் சேர்ந்து ஆற்றிய செயல்பாடுகள், அவர் உழைத்த விதம், அவருடைய செயல்பாடு, அதுபோக அவருடைய வயது கிட்டத்தட்ட 50 வயதுக்குள்ளே தான் இருக்குது. 50, 51 வயது, 48லேருந்து 51க்குள்ளே தான் இருக்கும், நமக்கு சரியா தெரியல. நடுப்பருவத்தில் இருக்கின்ற ஒருவர் இன்றைக்கு இலங்கைக்கு தலைமை தாங்கி மிகப்பெரிய புரட்சி நடத்தியிருக்கார், மிகப்பெரிய வரலாற்று சாதனை நடத்தியிருக்கார். இதெல்லாம் தெரியாது, இவருக்கு மோடி தான் கண்ணுக்கு தெரியும். சந்திரிகா குமாரதுங்கவை சொல்லுகின்ற உங்களுக்கு அனுரகுமார திசநாயக தெரியல. ஏன்னா நீங்க எம்பி பதவி எப்படி வாங்கினீங்கன்னு தெரியும். ஜெயலலிதா மூலமாக வாங்கினார். இவர் ஒரு பத்திரிகையாளர் என்று நாம் ஏற்றுக்கொள்வதை விட டிவி மூலமாக பெரிய ஆளாகினவர். அதனால அவருக்கு இந்த மேல்மட்ட வளர்ச்சி, மேல்மட்டத்தில் இருக்கிற இதெல்லாம் தெரியும். ஆகவே அதற்காக நீங்க ஒரேபடியாக மோடியை தலையில தூக்கி வைத்துக் கொண்டு ஆடுகிறார் என்றால் அதை தட்டி கேட்டிருக்க வேண்டியது விகடன். ஏன் சார் மன்மோகன் சிங்கை நீங்க சொல்லலை அப்படின்னு சொல்லி. இந்த நாடு இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைந்ததற்கு காரணம் இன்றைக்கு ஐடி பார்க், ஐடி டெக், இளைஞர்கள் இந்த ஐடி துறையில, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில மிகப்பெரிய அளவில் தங்களுடைய சிறகுகளை விரிப்பதற்கு காரணமே மன்மோகன் சிங் தானே. அவருடைய புதிய பொருளாதார கொள்கை நாட்டை நிமிர்த்தியது. 2009, 2000 காலகட்டத்திலெல்லாம் இந்தியாவுடைய ரூபாய் மதிப்பு என்பது ஒரு டாலருக்கு 38 ரூபாய். அன்றைக்கு இல்லாத மதிப்பு இன்றைக்கு 100 ரூபா போயிருச்சு. இன்றைக்கு இருக்கா? ஒரு அளவு வேணாமா? நேரடியாக மோடி கிட்ட எழுதி கொடுத்துட வேண்டியதானே, எனக்கு எம்பி பதவி கொடுங்கன்னு சொல்லி. ஏன் பாரதிய ஜனதா கட்சிக்கு கூட தலைமை தாங்கலாம், தலைவராகலாம், அதில் நமக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனால் அதற்காக இந்தியாவிற்கு உழைத்த, இந்தியாவை கட்டமைத்த தலைவர்களை எல்லாம் புறக்கணித்து விட்டு ஒரேபடியாக மோடியை தூக்கி வைத்துக் கொண்டு ஆடுவதுதான் நமக்கு தெரியல. மோடி அப்படி என்ன சாதனை பண்ணிட்டார்? இல்லை அப்படி என்ன வேலை வாய்ப்பின்மையை மிகப்பெரிய அளவிலே உருவாக்கி விட்டார். விவசாயிகள் போராட்டத்தை நசுக்கினார். யூபியில் புல்டோசரை கொண்டு இது பண்ணாங்க, வீடுகளை இடித்தார்கள். இதெல்லாம் மிகப்பெரிய சாதனை, மோடி ஐயா அவர்களுடைய சாதனை. 2000 ரூபாய் நோட்டை செல்லாது என்று அறிவித்தார். மோடி வரும்போது எல்லாமே இருந்ததுங்க. மோடி வரும்போது மன்மோகன் சிங் எல்லாத்தையுமே உருவாக்கி வைத்து விட்டார். ஒரு காலத்தில் நம்ம பேங்க் வாசல் எந்த வங்கியில் அக்கவுண்ட் இருக்குதோ அங்கே போய் பணம் எடுக்கணும். மன்மோகன் சிங் தான் இன்டர் பேங்கிங், கோர் பேங்கிங் இந்த விஷயங்களை எல்லாம் கொண்டு வந்து ஏடிஎம்ஐ, நாடு முழுவதும் ஏடிஎம்களை உருவாக்கி இந்த டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை உருவாக்கி அதையெல்லாம் கொண்டு வந்து சந்தைப்படுத்தி எல்லாத்தையும் உருவாகி கொடுத்துட்டு போன ஒரு மன்மோகன் சிங். அந்த மன்மோகன் சிங் ஒரு வார்த்தை சொல்றதுக்கு உங்களுக்கு மனதில்லை. இந்த நாடு இன்றைக்கு மின்னணு துறையில் சரி, உலக அரங்கில் மிகப்பெரிய அளவில் பொருளாதார மாற்றத்தை நோக்கி போறதற்கு காரணமே, செல்வதற்கு காரணமே மன்மோகன் சிங் தானே. சரி, இந்தியர்களுக்கு மிகப்பெரிய மதிப்பு இருக்கு. எங்கு பார்த்தாலும் மோடிக்கு பிறகு, மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இந்தியர்களுக்கு ரத்தின கம்பளம் இருக்கிறார்கள், சிவப்பு கம்பள வரவேற்பு இருக்கிறார்கள். போலந்தின் கிராக்கோவில் இந்தியர்களுக்கு இதுக்கு இருக்கிற மதிப்பு மாதிரி மிகப்பெரிய மதிப்பு எவனுக்குமே கிடையாதுங்கிறாரு. அப்புறம் ஏப்பா ஆஸ்திரேலியாவில் இந்தியர்களை வெளியே போன்னு அடிச்சு விரட்டுறேன்?
ஆஸ்திரேலியாவில் அடிச்சு விரட்டுறேன், அமெரிக்காவில் சுடுறேன், இந்தியனா அப்படின்னு சொல்ல சுடுறேன். லண்டனில் அவர் பிரதமராக இருந்தா என்ன, லண்டனில் இன்னைக்கு என்ன நிலைமை, வெளியே போங்கடா அப்படிங்கிறேன். அன்றைக்கு லண்டனில் தேசிய உணர்ச்சி கொந்தளித்து வந்து விட்டது, மிகப்பெரிய அளவில் பீரிட்டு கிளம்பி இருக்கிறது. லண்டனில் வெளியே போங்க, ஆசியன்ஸ் எல்லாரும் வெளியே போங்கங்கிறாங்க. அந்த அளவிற்கு இன்றைக்கு உலகத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியர்கள் மட்டுமல்ல, குறிப்பாக ஆசியர்களுக்கு எதிரான மனநிலையில் ஐரோப்பியில் இருக்கிறார். குறிப்பாக லண்டன், பிரான்ஸ்லாம் மிகப்பெரிய அளவிற்கு இருக்கிறது. இதையெல்லாம் அவருக்கு கண்ணுக்கு தெரியல. இந்தியர்கள் என்றால் மதிப்பு மரியாதையோடு நடத்துகிறார்கள், ரத்தின கம்பளம் இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் மோடி தான். மோடி தன்னையும் வளர்த்து கொண்டார், நாட்டையும் வளர்த்து விட்டார் என்று சொல்லுவது. ஐயா ரவி பெர்னார்டு அவர்களே, நீங்க தான் அடுத்த பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர், சந்தேகமே வேண்டாம். கொஞ்சம் கண்ணை கொஞ்சம் திறந்து பாருங்க. உலகில் தலைமை பஞ்சம் உருவாகிவிட்டது அப்படின்லாம் சொல்லாதீங்க. தலைமை பஞ்சம் உருவாகிவிட்டது என்று சொல்லுவதற்கு உங்களுக்கு சுட்டி காட்டுறதுக்கு அனுரகுமார திசநாயக நம்முடைய வீட்டு வாசலில் நிற்கிறார். மிகப்பெரிய புரட்சியை நடத்தி, மிகப்பெரிய மக்கள் மனதிலே மக்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி, யாரும் நெருங்க முடியாத அளவிற்கு ஒரு வெற்றியை பதிவு செய்திருக்கிறார் அனுரகுமார திசநாயக. அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியவில்லை. அதே போல இன்னும் இளம் தலைவர்களை எல்லாம் உலகம் முழுவதும் நாம் சொல்ல முடியும். பல்வேறு நாடுகளில், பல்வேறு இடங்களில், ஆப்பிரிக்கா நாடுகளில் இந்த பர்கின் சோபாசாவில் ஒரு சின்ன பையன் தான் வந்திருக்கிறான். ரஷ்ய ஆதரவோடு அமெரிக்கா ஆதரவு அரசாங்கத்தை அடித்து விரட்டு விட்டு வந்திருக்கிறார். இன்னும் நிறைய, பிரான்ஸில் மேக்ரோன், இவங்கெல்லாம் நடுப்பரவு ஆட்கள். கனடாவுடைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ, இவங்களாம் தங்களுடைய பேச்சாற்றல் மூலமாக வந்தவர்கள். அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த நாடாக இருந்தாலும் சரி, தலைமை என்பது மக்கள் சக்திக்கு, மக்கள் கூட்டத்திற்கு தலைமை ஏற்பதற்கு மனிதர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் எந்த காலகட்டத்தில் இருக்காருங்க, எந்த வயதில் இருக்காங்கிறதெல்லாம் இதில் விஷயம் இல்லை, பொருட்படுத்தக்கூடாது. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதுதான் நாட்டை எப்படி வழிநடத்துகிறார்கள், மக்கள் மனதிலே எப்படி அவர்கள் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்பதுதான் நாம் பார்க்க வேண்டிய விஷயம். ஆனால் காமாலை கண்ணனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் என்பது போல மோடி என்ற கண்ணாடியை மாட்டிக்கொண்டு பார்த்தால் அதற்குள்ளே ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி மூலமாக மீண்டும் ஒரு எம்பி பதவி வாங்குவதென்றால் அது உங்களுடைய விருப்பம். அந்த எம்பி பதவி உங்களுக்கு கிடைப்பதற்கு வாழ்த்துகிறேன். அதே போல பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைவராவதற்கான முழு தகுதியும் உங்களுக்கு வந்துவிட்டது என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்கள். அப்பொழுதுதான் நாம் வெளியிடுகின்ற காணொளி உங்களை வந்தடையும். கமெண்ட் செய்யுங்கள், அதிகமாக ஷேர் பண்ணுங்க, தயவு செய்து. பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.